ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யானைக்கு பலம் எதுன்னு கேட்டால் அது வாழைப்பழம். மனுஷனுக்கு எனர்ஜி தரும் ஃப்ரூட்ஸ் எதுன்னு கேட்டால், உடனடி எனர்ஜி தரும் ஃப்ரூட்ஸ் எதுன்னு கேட்டால் அதுவும் வாழைப்பழம் தாங்க. அப்படின்னா நம்ம மாடி தோட்டத்தில் செடிகளுக்கு மட்டும் ஏன் நம்ம கொடுக்கக்கூடாது? யானையை போல பலத்தோடும் ராஜ தோரணையோடும் உங்கள் செடிகள் பூத்து குலுங்க வேண்டுமா? அப்போ நம்ம சாப்பிடும் அதே வாழைப்பழத்தின் சதை பகுதியை ஒரு ரகசிய கரைசலாக மாற்றி உங்கள் செடிகளுக்கு ஊற்றினா காய்ந்து போன செடி கூட உயிர் பெற்று எழும். அந்த மேஜிக் கரைசலை எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ நண்பர்களே, உங்க மாடி தோட்டத்தில் உள்ள செடிகள் திடீரென பூக்கவே இல்லையா? காய்களே பிடிக்கிறது இல்லையா? செடிகள் ரொம்ப சோர்ந்து போய் இருக்குதா? இதோ உங்களுக்காக ஒரு மேஜிக்கான டானிக். கடையில் காசு கொடுத்து வாங்கும் ரசாயன உரங்களை தூக்கி எறியுங்கப்பா. உங்கள் சமையல் அறையில் கனிந்து போன அல்லது பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிற வாழைப்பழங்களை எடுத்து வெறும் ஒரு வாழைப்பழத்தின் சதை பகுதியை அரைத்து அதில் 20 மடங்கு தண்ணீர் சேர்த்து ஊற்றினால் அடுத்த சில நாட்களிலேயே உங்களோட தோட்டம் பூக்களாலும் காய்களாலும் நிறைந்து வழியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கட் பண்றது மலை வாழைன்னு சொல்லுவாங்க. காட்டுப்பகுதியில் இருக்கிற வாழைப்பழம். இது ஃபுல்லாவுமே விதைகளால தான் இருக்கும். ஸோ அந்த விதையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதை ஒவ்வொன்றா கட் பண்ணி மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேங்க. இந்த கருப்பாக இருக்க அந்த விதைகள் சக்தி வாய்ந்த திரவ உரமாக மாற்றுவதற்கு இது பயன்படுதுங்க. வாழைப்பழத்தில் பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் சத்துக்கள் மிக அதிகமாக இருக்குங்க. பொட்டாசியம் செடிகளின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, பூக்கள் உதிராமல் இருக்கவும், காய்கள் நல்லா திரட்சியாக வளரவும் இது உதவுதுங்க. வேர் வளர்ச்சிக்கு இது ரொம்ப உதவுதுங்க. அரைத்த கூழ் வடிவில் கொடுக்கும்போது, தண்ணீர் ஆட் பண்ணி கொடுக்கும்போது இது மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களுக்கு உடனடி உணவாக மாறுகிறது. இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பற்றி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் கேட்டது போல் சில வகை வாழைப்பழங்களில் உதாரணமாக மலை வாழை அல்லது சில காட்டு ரகங்கள் பெரிய கருப்பு விதைகள் மெழுகு போல இருக்குங்க. பயன்படுத்தும் முறை எப்படின்னா, இந்த பழங்களை மிக்சியில் அரைக்கும் போது விதைகள் உடைஞ்சிச்சுன்னா கவலைப்பட வேண்டாம். அந்த அரைச்ச விதைகள் நல்லா அந்த கூழ் மாதிரி ஆகிற மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. அதை நம்ம வேர்க்கு அடியில் அப்படியே போடாமல் மண்ணை கொஞ்சம் கிளறி விட்டு நம்ம தண்ணி நிறைய ஆட் பண்ணி ஒவ்வொரு செடியிலையும் நம்ம ஊற்றலாங்க. நீங்கள் இலைகளுக்கும் நீங்கள் ஸ்ப்ரேயர் மூலமாக வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணலாங்க. இந்த வாழைப்பழத்தின் சதை பகுதி மிகவும் அடர்த்தியானதுங்க. இதை நேரடியாக மண்ணில் நம்ம ஊற்றக்கூடாது. நம்ம 20 கப்பு ஒரு கப்பு வாழைப்பழ கூழுக்கு 20 கப் தண்ணி சேர்த்து தான் நம்ம வேர்பகுதியில் ஊற்றணும். அதுவும் மண்ணை கிளறி விட்டுட்டு தான் நம்ம ஊற்றணுங்க. எப்போதும் நம்ம ஈவினிங் டைம் நம்ம 5 மணிக்கு மேலே நம்ம இந்த திரவ உரத்தை நம்ம கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. செடியின் வேர்கள் நிதானமாக சத்தை உறிஞ்சும். இந்த டைமில் வெயில் நேரத்தில் ஊற்றினோன்னா நீர் ஆவியாகி சத்துக்கள் வீணாக போயிருங்க. மழை பெய்யும் போது அல்லது மண் ஏற்கனவே ரொம்ப நனைஞ்சு இருக்கும்போது இதை ஊற்றக்கூடாதுங்க. இது வேரல்களை ஏற்படுத்துங்க. இந்த வாழைப்பழ கரைசல் மண்ணில் உள்ள நன்மை செய்யும் புழுக்களை ஈர்க்குங்க. காய்கறி செடிகளுக்கும் தக்காளி மிளகாய் செடிகளுக்கும் இந்த உரம் ரொம்ப நல்ல பலனை தருங்க. இப்போது தயாரிக்கிறது 1 கப் வாழைப்பழக்கூழ் 20 கப் தண்ணீர் ஆட் பண்ணுங்க. என்னென்ன பயன்னா, பூக்கள் அதிக பூக்கும், காய்கள் பெரிதாக காய்க்குங்க. நம்ம ஊற்ற வேண்டிய நேரம் மாலை 5 மணிக்கு மேலே, காலைனா 6 மணிக்கு உள்ள நம்ம இந்த ஃபெர்டிலைசரை ஊற்றணுங்க. எறும்புகள் வராமல் இருக்க மண்ணை கிளறி அதுக்கப்புறம் தான் நம்ம இதை ஊற்றணுங்க. இந்த உரம் உங்கள் தோற்றத்தையே மாற்றுங்க. இதை யானைக்கு பலம் எதுன்னு கேட்டால் அது வாழைப்பழம். மனுஷனுக்கு உடனடி எனர்ஜி தரும் டானிக் எதுன்னு கேட்டால் அதுவும் வாழைப்பழம் தாங்க. அப்படின்னா உங்கள் செடி மாடி தோட்டத்தில் இருக்க செடிகளுக்கு மட்டும் ஏன் சோர்ந்து போய் கிடக்கணுங்க? யானை போல பலத்தோடு உங்கள் செடிகள் பூத்து குலுங்கணுமா? கண்டிப்பாக இந்த வாழைப்பழத்தின் சதை பகுதியை ஒரு ரகசிய கரைசலாக மாற்றி நீங்கள் கொடுத்து பாருங்கள். நல்ல விளைச்சலை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் மேற்கொண்டு நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கும் என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங். ஹாவ் அ நைஸ் டே.